அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் மொழியில பார்த்தோம் அப்படின்னா, இந்த உறவு பெயர்கள் தனித்துவமானவை, சிறப்பானவை. அந்த வகையில் இந்த பெயரன், பெயர்த்தி அப்படிங்கிற இந்த சொல் நம்ம பேச்சு வழக்கில் பேரம்பேத்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல் உருவான விதத்தை பார்ப்போம். பொதுவாக நம்ம தமிழர் பண்பாட்டில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது தனக்கு மகன் பிறந்தால் அப்பாவின் பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கும் வழக்கம் இருந்தது. அதனால் அந்த அப்பா, அதாவது அந்த பிறந்த குழந்தைக்கு தாத்தா, அந்த தாத்தாவின் பெயரை உடையவன் அப்படிங்கிறனால பெயரன் அப்படிங்கிற அந்த உறவு சொல் தோன்றியது. அது பேச்சு வழக்கில் இன்னைக்கு பேரன் பேரன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் தன் அம்மாவின் பெயரை வைக்கும் வழக்கம் இருந்தது. அதாவது அந்த குழந்தையினுடைய பாட்டியின் பெயரை உடையவள், பெயர்த்தி, பெயரை உடையவள், பெயர்த்தி. அந்த பெயர்த்தி அப்படிங்கிற சொல் தான் இன்னைக்கு பேச்சு வழக்கில் பேத்தி பேத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நம்முடைய உறவு பெயர்கள் எல்லாம் காரணம் பற்றியவை, அழகானவை, சிறப்பானவை. இப்படி இன்னும் பல செய்திகளை நாம் இது போன்ற காணொளியின் வாயிலாக தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.